வணக்கம். ஷாய்னமா. ஜாதகத்தை ஒருத்தர் நம்பினாலும் சரி, நம்பலைனாலும் சரி, ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். எங்கள் தாத்தா நிறைய சொத்து சம்பாரித்து வச்சாரு, என்னால் அனுபவிக்க முடியல. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. எங்கள் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த சொத்து அனுபவிக்கிறாங்க. எனக்கு சொத்து என்னால் அனுபவிக்க முடியல. என்னன்னு தெரியல. என்ன பாவம் பண்ணமோ தெரியல. இந்த மாதிரி வருத்தத்தோட நிறைய பேர் இருப்பாங்க. தந்தை சம்பாதித்த சொத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம், முன்னோர்கள் அதாவது பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் ஒருவருக்கு இருக்க வேண்டும் என்றால் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தை முதலில் அவர்களுடைய பிறந்த நேரத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். சூரியன் எப்படி இருக்காரு, ராகு எப்படி இருக்காரு, 5வது இடம் எப்படி இருக்குது, 9வது இடம் எப்படி இருக்குங்கிறத பார்த்தா பூர்வீக சொத்தை ஒருவரால் அனுபவிக்க இயலுமா, அந்த சொத்தின் மூலமாக அவர்களுக்கு நல்லது நடக்குமா, அந்த சொத்தின் மூலமாக தன்னுடைய சந்ததியினர் நன்றாக வாழ்வார்களா, அதில் ஏதாவது குற்றம் குறை இருந்தாலும் அதை சரி செய்ய இயலுமா என்று பல பேருக்கு பலவிதமான சந்தேகங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதில் இருந்து சில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் இருக்கிற இடத்துல இருந்து வெளியில் போயிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு தோட்டம் இருக்குது, ஒரு 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 ஏக்கர், ஒரு 80 சென்ட் இடம் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து அவங்க வெளியில் போயிடுவாங்க. யாரோ ஒருத்தருக்கு குத்தகைக்கு விட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா அந்த மண்ணை எடுத்து விற்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்பாங்க. இல்லை அந்த இடத்துல வீடு இருந்ததுன்னா வாடகைக்கு விட்டு வெளியில் போயிடுவாங்க. சொந்த இடத்துல தன்னால் வசிக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இல்லாத ஒரு நிலையில் இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குலதெய்வத்துடைய குற்றமோ தோஷமோ, பூர்வீகத்துடைய முன்னோர்களுடைய தோஷமோ குற்றமோ அந்த இடத்துல இருக்கும் பொழுது எப்படி அந்த இடத்துல ஒருவரால் நிம்மதியாக வாழ இயலும்? நிச்சயமாக முடியாது. தன் வீட்டு பெரியவர்களுக்கு சரியாக அவர்களுடைய வைத்திய செலவுக்கு உதவி பண்ணாமலும், அவர்களுடைய பசி அறிந்து உணவு கொடுக்காமலும், அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை கஷ்டப்படுத்திய பின்னாடி, அவங்க போன பின்னாடி அவர்களுக்கு சாமி கும்பிட்ட என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்போது ஒருவருடைய ஜாதகத்தில் நிச்சயமாக அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்ற இடமானது கண்டிப்பாக பாதிச்சே தீரும். அவங்க லக்னாதிபதி எப்படி இருக்காரோ அதை பொறுத்து, கிரகங்கள் அவருடைய ஜாதகத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்து அவர்களுக்கு நல்லது நடக்குமா, அதனால் நன்மையை பெற முடியுமா, வாழும் காலத்தில் நான் இன்னும் பலவிதமான சோதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் வாழ முடியுமா, இப்படி பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உண்டான மாற்றத்தை தர முடியும். உங்கள் குலதெய்வத்தை மனசார கும்பிட்டுட்டு ஆத்மார்த்தமாக உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். நிச்சயமாக அதற்குண்டான மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். காரணமல்லாமல் காரியமில்லை. எது நடந்தாலும் அவன் செயலே. ஷயனம்.